பிரியமானவர்களே, ஆமின் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று ஜெபிக்க தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளிலே தியானிப்போம். ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் இதயம். குறிப்பாக கத்தோலிக்க விசுவாசத்தில் ஜெபம் என்பது கடவுளுடன் மனிதன் கொண்டிருக்கும் உயிரோட்டமான உறவு. அது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல, அது ஒரு உரையாடல். மனிதன் தனது மகிழ்ச்சி, துயரம், நன்றி, தேவைகள் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கும் நேரமாகும். இந்த ஜெபத்தின் மகத்துவத்தை 3 கோணங்களிலே இங்கு சிந்திப்போம். ஜெபம் கடவுளுடனான உறவு, ஜெபம் மாற்றும் சக்தி, ஜெபம் சமூக மற்றும் திருச்சபை வாழ்க்கையின் மையம் என்கிற கருப்பொருள்களில் தியானிப்போம். முதலாவதாக ஜெபம் என்பது கடவுளுடனான உறவு என்று சொல்லுகிறோம். கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படை உண்மை, கடவுள் வெகு தூரத்தில் இருக்கும் ஓர் சக்தி அல்ல, மாறாக அவர் நம் தந்தை. ஜெபம் என்பது நம் தந்தையுடன், அப்பாவுடன் பேசும் நேரமாகும். புனித அவிலா தெரசா அவர்கள் ஜெபத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, ஜெபம் என்பது கடவுளுடன் நட்பு உறவில் இருப்பதே என்கின்றார். ஜெபத்தின் இனிமையை இப்புனிதையின் வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. ஜெபம் என்பது பயத்தால் செய்யப்படுவது அல்ல, அன்பால் செய்யப்படுவது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற ஜெபத்தை தினமும் ஜெபிக்கின்றார்கள். இந்த ஜெபம் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். இதில் கடவுளை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று அழைக்கின்றோம். இது நம் உறவின் நெருக்கத்தை காட்டுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க ஜெபத்திலே 4 முக்கிய அம்சங்கள் அமைந்திருக்கின்றன: புகழ்ச்சி, நன்றி, மனந்திரும்புதல், வேண்டுதல் ஆகியவை. புனித ஜான் மரிய வியானி, உடலுக்கு உணவு எப்படி அவசியமோ ஆன்மாவுக்கு ஜெபம் அவ்வாறே அவசியம் என்கின்றார். ஜெபமில்லாத ஆன்மா பலவீனமாகிறது. கடவுளுடன் உறவு இல்லாமல் வாழும் வாழ்க்கை வறண்ட நிலத்தை போன்றது. ஆக மனிதன் கடவுளுடன் கொண்டிருக்கும் உறவுக்கு ஜெபம் அடித்தளமிடுகிறது என்று பார்க்கின்றோம். இரண்டாவது, ஜெபம் ஓர் மாற்றும் சக்தி. ஜெபம் வெறும் வேண்டுகோள் அல்ல, அது மாற்றத்தை உண்டாக்கும் சக்தி. முதலில் அது ஜெபிக்கிறவரின் இதயத்தை மாற்றுகிறது. புனித பிரான்சிஸ் அசிசி, ஆண்டவரே, உமது சமாதானத்தின் கருவியாக என்னை மாற்றும் என்று ஜெபிக்கின்றார். இச்செபம் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது. உண்மையான ஜெபம் நம்மை தாழ்மையாக்குகிறது, அகந்தையை குறைக்கிறது. தந்தை பியோ அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஜெபம் நமக்குள்ள மிகச்சிறந்த ஆயுதம், அது கடவுளின் இதயத்தை திறக்கும் திறவுகோல் என்கின்றார். நம்முடைய வேதனைகளிலும் சோதனைகளிலும் ஜெபம் நமக்கு ஆறுதல் தருகிறது. பல கத்தோலிக்க புனிதர்கள் துன்பங்களில் கூட ஜெபிப்பதை விட்டுவிடவில்லை. அவர்கள் ஜெபத்தின் மூலம் தங்களின் துன்பத்தை வென்றுள்ளார்கள். ஜெபம் நமக்கு பொறுமை, நம்பிக்கை, விசுவாசம் ஆகியவற்றை வளர்க்கிறது. ஜெபிக்கிறவர்கள் சுலபமாக உடைந்து போக மாட்டார்கள். ஆக ஜெபம் நம் வாழ்வின் ஓர் மாற்று சக்தி. மூன்றாவதாக, ஜெபம் சமூக மற்றும் திருச்சபை வாழ்க்கையின் மையம் ஆகும். கத்தோலிக்க விசுவாசத்தில் ஜெபம் தனிப்பட்டது மட்டுமல்ல, அது சமூக அனுபவமும் ஆகும். திருப்பலி என்பது திருச்சபையின் மிக உயர்ந்த ஜெபம். புனித 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் திருப்பலி கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூலமும் உச்சமும் என்று சொல்லுகின்றார்.
திருப்பலியில் கத்தோலிக்க விசுவாசிகள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறார்கள். இது சமுதாய ஒற்றுமையையும் வளர்க்கிறது. புனித லேயுக்ஸ் தெரேசா அவர்கள், எனக்கு ஜெபம் என்பது இதயத்தின் ஓர் எழுச்சி, வானத்தை நோக்கிய எளிய பார்வை என்கின்றார். இந்த மேற்கோள்கள் எல்லாம் ஜெபம் எளிமையானது என்பதை உணர்த்துகிறது. ஜெபிப்பதற்கு பெரிய வார்த்தைகள் தேவைப்படாது. உண்மையான இதயம் போதுமானது. குடும்ப ஜெபம், ஜெபமாலை ஜெபம், நோன்பு ஜெபம் போன்றவை கத்தோலிக்க வாழ்க்கையில் முக்கியமானவை. குடும்பமாக ஒன்றிணைந்து ஜெபிப்பது குடும்பத்தை வலுப்படுத்துகிறது. எனவேதான் கூடி ஜெபிக்கும் குடும்பம் கோடி நன்மை பெறும் என்று சொல்லுகின்றார்கள். ஜெபம் என்பது கத்தோலிக்க வாழ்க்கையின் மூச்சு. அது கடவுளுடன் உறவை உருவாக்குகிறது, மனிதனை மாற்றுகிறது, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது. புனித அல்போன்ஸ் லிகோரி அவர்கள், ஜெபிக்கிறவர்கள் நிச்சயமாக மீட்கப்படுவார்கள், ஜெபிக்காதவர்கள் நிச்சயமாக அழிவை நோக்கி செல்வார்கள் என்கின்றார். இந்த வார்த்தைகள் ஜெபத்தின் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. நாமும் தினமும் ஒரு சில நிமிடங்களாவது ஜெபிப்பதற்கு ஒதுக்க வேண்டும். காலையில் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இரவில் நம் குறைகளை ஒப்புக்கொள்வோம். சோதனைகளில் ஆண்டவரின் உதவி கேட்போம். ஜெபம் நம்மை பரிசுத்தமாக்கும். ஜெபம் நம்மை அமைதியாக்கும். ஜெபம் நம்மை கடவுளின் சித்தத்திற்கு ஏற்ப வாழ கற்றுக் கொடுக்கும். ஆகவே ஜெபத்தை நம் வாழ்க்கையின் மையமாக்குவோம். கடவுளுடன் நட்பு வளர்ப்போம். திருச்சபையோடு ஒன்றிணைந்து ஜெபிப்போம். நம் குடும்பத்திலும் சமூகத்திலும் ஜெபத்தின் தீபம் எரியச் செய்வோம். நன்றி.